வணக்கம். உங்கள் நண்பன் மனித உறுதி இடிவிக்காக உங்கள் அசோக்குமார் சென்னையிலிருந்து. ஒரு நிமிடம். நம் அன்றாட தேவைகளிலிருந்து இப்பொழுது இதுவும் நம் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகிவிட்டது. இது எல்லோரும் அறிவீர்கள். ஆம், நாம் சந்தித்து கொண்டிருப்பது கொரோனா எனும் பெரிய கொடிய நோயிலிருந்து நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் காப்பாற்றிக் கொள்ள நாம் அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ நம்ம சந்தித்துட்ருக்க ஒரு பெரிய ஒரு பேண்டமிக் என்னென்னா, உலக நாடுகளையும் சரி நம்மளுடைய இந்திய திருநாட்டையும் இப்பொழுது இந்த கொடிய நோய் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து பெருந்தொற்றுகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்து வளர்ந்திருக்கிறோம். ஆனால் அதை நம் சந்ததியினரும் நமக்கு பிறக்கின்ற சந்ததியினரும் கருவுற்றிருக்கக்கூடிய சந்ததியினரும் இதை பெரிய ஒரு தொற்றாக பார்த்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம், இந்த சமுதாயம் நாம் சில இடங்களில் நாம் செய்த பெரும் தவறுகளே நாம் சந்திக்கக்கூடிய பெரிய பேராபத்துகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதும் சமநிலையில் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் மனிதர்களாகிய நாம் செய்த தவறுகளே தவிர இந்த இயற்கை நமக்கு எந்த தவறுகளையும் நமக்கு இழக்கவில்லை. ஆக்கம் அழிவு. மனிதன் பெரிய பெரிய ஆக்கங்களை உருவாக்க அதன் விளைவே பெரிய அழிவுகளுக்கான ஆரம்பமே அந்த ஆக்கங்கள். நாம் செய்த தவறுகள் ஒவ்வொன்றாக நம் கண்முன்னே நின்று கொண்டே இருக்கிறது. சிறு விஷயம்தானே என்று ரோடில் நடந்து செல்லும்போது கூட நம்மளுடைய உமிழ்நீரை யார் இருக்கிறார்களா இல்லையா என்று கூட பார்க்காமல் உமிழ்ந்து தள்ளுவோம். அதை இன்னொருவர் மிதிப்பர். அதனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தொற்றானது இன்னொருவருக்கு பரவும். இதை காலங்காலமாக செய்தோம். இன்று இந்த தொற்று வந்த காலத்திலிருந்து நாம் அதை செய்ய பயப்படுகிறோம். ஒருவருக்கு கை கொடுத்து வணக்கம் சொல்ல பயப்படுகிறோம். பழைய முறையை பின்பற்ற தொடங்கிவிட்டோம். இதற்கு காரணம் மனிதராகிய நாம் தான். இந்த தொற்றுக்கு நாம் தான் காரணம். இதுக்கு அந்த கொரோனா மேலேயோ அதை உற்பத்தி செய்த ஒரு நாட்டின் மேலேயோ இல்லை யார் மேலேயோ நம்ம பழி போட முடியாது. மனிதர்களாகிய நாம் தான் இதற்கு முழு பொறுப்பு. இப்படி இருக்க காலகட்டத்தில் நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் முதலில் பேணி காப்பது நமது கடமை. அதற்கு நாம் எங்கு வெளியில் செல்லும் போதும் முகக்கவசம் நன்றாக உங்கள் மூக்கு பகுதி மூடிய நிலையில் உள்ள நல்ல ஒரு முகக்கவசத்தை நீங்கள் அணிய வேண்டும். அதுவும் 2 நாட்களுக்கு ஒரு தடவை இதை மாற்ற வேண்டும். துணியில் பயன்படுத்தினாலோ அதை 2 நாளைக்கு மாற்றும் பொழுது அதை நன்கு துவைத்து நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். 2வது, எங்கு வெளியில் சென்று விட்டு வந்தாலும் இல்லை ஒரு வேலை விஷயமா இல்லை கடைகளுக்கு சென்று சில பொருட்கள் வாங்கி வந்தாலும் சரி, உங்கள் கைகளை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். அல்லது சோப்பு, ஹேண்ட் வாஷர், இந்த மாதிரி சானிடைசர் போட்டு பண்ணும்போது 20 நொடிகள் உங்கள் கைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும். 3வதாக, ரொம்ப உங்கள் வீட்டிலேருந்து இப்போ நீங்கள் அதீத வேலையாக நீங்கள் போகிறீங்கன்னா கம்பல்சரி இதை பயன்படுத்துங்க. ஏன்னா உங்களிடமிருந்து நோய் தொற்று நீங்கள் செல்லும் இடங்களில் உங்களுக்கு அது பரவாமல் இருக்க மட்டுமில்லாமல் அடுத்தவரிடமும் நீங்கள் வீட்டுக்குள் இதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு பயன்படுத்தலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு இது பரவாமல் இருக்கும். இதை தான் இப்போ நம்ம கடைபிடிக்க வேண்டும். பெருந்தொற்றிலிருந்து பாதுகாக்க முதலில் நம்மை பாதுகாப்போம், நம் நாட்டையும் பேணி காப்போம். விலகி இருப்போம், கொரோனாவை வெல்வோம், பாரதம் காப்போம். உங்கள் மனித உறுதி, உங்களோட துணை இருக்கும் இடிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலில் மனித உறுதின்னு தமிழில் டைப் செய்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சேனலை பாருங்கள். நிறைய நல்ல கருத்துக்கள், நல்ல விஷயங்கள் அதில் பதிவு செய்யப்படுகிறது. நன்றி, வணக்கம்.